கேட்கறாங்க. 7 மாண்டு 7 மாண்டு குடுப்பியான்னு கேட்கல, உனக்கு சக்தி இருக்குதா, வசதி காசு பண்ண இருக்கணும்ல, இருக்குதான்னு காலலா இல்ல அதுவும் முடியாது, நமக்கு முடியாது அப்படின்றாரு. இதுதான் பரிகாரம். மார்க்கத்தில் சொன்ன பரிகாரம் இவ்வளவுதான். ஒண்ணு, நோம்ப வேண்டும் என்று ஒருவன் முறிப்பானையானால் அதுக்கு பரிகாரம் என்ன? அடிமையை விடுதலை செய்யணும், இந்த காலத்தில் கிடையாது. ஒண்ணு 60 நோம்பு தொடர்ச்சியா வைக்கணும், இல்லைன்னா 60 ஏழைக்கு உணவு கொடுக்கணும். இதான் நோம்பு முறிக்கிறதுக்குரிய பரிகாரம். வேணும்னு முறிச்சால் இது பரிகாரம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, 2 வார்த்தை இல்லைங்கிறார். பரிகாரம் செய்ய முடியாதவர்களும் இருப்பார்கள் தெரியுது. அப்ப என்ன செய்யறாங்க, இஜ்லிஸ் உட்கார் உட்கார், உனக்கு வேற தீர்ப்பு சொல்றோம் உட்காரு அப்படின்னு உட்கார வச்சுட்டாங்க. அவர் முடியலங்கிறார்ல. அப்ப என்ன செய்யறாங்க, அந்த அளவு உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்து என்ன ஆகுதுன்னு கேட்டா, ரசூல் பைத்துல் மாலுக்கு எப்ப வந்துகிட்டே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்த மார்க்கத்துல அவங்க போதித்த இந்த ஈகை, இரக்கம், கருணை, சதக்கா, ஜக்காத்து இதுகளை பத்தி எல்லாம் ரொம்ப வலியுறுத்தின காரணத்தினால உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போதே மலைமலையா குவியும். கேட்டு வந்துகிட்டே இருப்பாங்க, போய்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம். அந்த மாதிரியான மக்களை பண்படுத்தி இருந்தாங்க. இந்த காசு பணத்துல பெருசா எடுக்க மாட்டாங்க. பேரிச்சம்பழம் விளையுதா, விளைச்ச உடனே அது என்ன செய்யணும், 2.5% 10ல் 1 20ல் 1 கணக்கு இருக்குல்ல, 5ல் 1 அதை எடுத்துட்டு உடையாந்துருவாங்க. ஜக்காத்து வந்தாலும் சதக்கா வந்தாலும் கொடுக்கணுங்கிறதுல அந்த மாதிரி உடனே கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அப்ப என்ன செய்யுதுன்னா, உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது அதுக்கு தான் இருக்க சொன்னாங்க. இந்த ஆளு 60 ஏழைக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதுங்கிறாரு, ஏதாவது வந்துச்சுன்னா அதை நம்ம பைத்துல் மால்ல இருந்து கொடுத்து அரசாங்கத்திலிருந்து கொடுத்து இதை போய் சோறு கொடுத்து அதுக்கு தான் உட்கார சொன்னது. அவரை உத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியர்கின் ஃபீஹி தமரும், பேரிச்சம்பழம் உள்ள ஒரு மூட்டை வருது. ஒரு மூட்டையோட ஒரு மூட்டை பேரிச்சம்பழத்தை கொண்டாந்து என்ன செய்யறாங்க, இறக்குறாங்க. ஜக்காத்தா இருக்கும், சதக்காவா இருக்கும், கொண்டாந்து கொடுப்பாங்க. வசதி உள்ள விளைச்சல் ஆன உடனே தங்களுக்கு ஒரு அளவை எடுத்துக்கொண்டு ஒரு அளவு ஏழைகளுக்கு போட்டுமே என்று அரசாங்கத்தில் கொண்டாந்து ஒப்படைப்பாங்க. வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வந்த உடனே புதுஹாதா இதை எடுத்துக்க, இந்த வந்துருச்சுல உனக்கு 60 ஏழைக்கு உணவு, அந்த 60 ஏழைக்கு உணவு கொடுக்க இயலுமா, அது எவ்வளவுலாம் தெரியல. அது உள்ளது என்ன, ஒரு மூட்டை வருது, அதை கொண்டாந்து என்ன செய்யறாங்க, இதை எடுத்துக்க. இதை எடுத்துக்கிட்டு என்ன செய்ய, இதை கொண்டே தர்மம் செஞ்சுட்டு போயிரு. நீ செஞ்ச தப்புக்கு என்னது, 60 ஏழைக்கு உணவு கொடுக்க இல்லை, இல்ல இதான் இப்ப வந்திருக்குது, இது எவ்வளவு ஒண்ணு எனக்கு தெரியாது, வச்சுக்க, இதை கொண்டே தர்மம் பண்ணிவிடு. தர்மம் பண்ணா என்னவாயிரும், நீ நோன்பு முறிச்சதுக்கு அது பரிகாரம் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் என்ன கேட்கிறாருன்னா, அலா அப்கரமின்னா, தர்மம் செய்யறதுன்னா எனக்கு மேல ஏழை இருந்தா தானே கொடுக்கறதுக்கு, நான் தானே உள்ளது பெரிய ஏழைங்கிறார். தர்மம் செய்ய சொல்றிய, இருக்கு மதீனாவுல நான் தானே பெரிய ஏழை, எனக்கு மேல ஏழையா யார் இருக்கிறா அப்படின்னு கேட்கிறாரு. அதான் என்ன செய்யறாரு, தர்மம் செய்யறாருன்னா மேல உள்ளாத்தனை கீழே உள்ளாத கொடுக்கணும். இந்த ஊர்ல நான் தான் பரம ஏழை, நீங்க என்னை கொண்டே தர்மம் கொடுக்குன்னா என்ன ஒன்னும் புரியலேங்கிறார் அவரு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, இதை கேட்டவுடனே லஹிகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா பதத் நவாஜிதுஹு, அவங்களுடைய கடவாய்ப்பல்லு தெரியும் அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. இவர் கேட்டது நீங்க சிரிச்ச மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, இந்த மனுஷன் தப்பையும் பண்ணி போட்டு நம்ம பரிகாரத்தை கொடுத்தா அதை வாங்கி வச்சுக்கிட்டு என்னை விட ஏழை யாருன்னு சொல்றாரு அப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யுது, சிரிப்பு தான், கோபம் தானே வரணும். உடச்சு கயிறை செஞ்சு போட்டு அப்பதான் நமக்கு வரும், நமக்கு எப்படி வரும், அதாவது கருணை உள்ள இறைவன் மார்க்கமா இருக்கனால கோபம் வர மாட்டேங்குது. இதுவே ஒரு மனிதனா இருந்தா, ஒரு மனுஷன் ஒரு முதலாளிகிட்ட ஒரு தொழிலாளி நடந்தா அவன் ஒரு பரிகாரத்தை கொடுக்கும் போது அதை நானே வச்சுக்கிறேன்னு சொன்னா என்ன செய்வான் முதலாளி, அடி செருப்பாலும் சொல்லுவானா இல்லையா, அந்த மாதிரி கோபம் வருமா இல்லையா. அந்த கோபம் வர வேண்டிய இடத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன வருதுன்னா, இது இறைவன் மார்க்கங்கிறதுனால இது மனிதனுடைய இயல்பு அப்படி விளங்கிக்கிட்டு இப்படிலாம் இருக்கத்தானே செய்யறாங்கன்னு கடவாய்ப்பல்லு தெரியற அளவுக்கு ரசூலுல்லாஹ் சிரிக்க மாட்டாங்க. ரொம்ப ரேர். அவங்க வாழ்க்கையில ஒரு 10-12 சம்பவம் தான் அப்படி கடவாய்ப்பல் தெரிய சிரிச்சிருக்கிறாங்க. ஆண்டு வாயை திறந்து சிரிக்கிறது. சிரிச்சு என்ன செய்யறாங்க, அத்இமுஹு இயாலக, எடுத்துட்டு போய் உன் குடும்பத்தாருக்கு கொடுப்போம், உன் பொண்டாட்டிக்கு கொண்டு கொடுத்துப்போ அப்படின்ட்டாங்க. இவர் என்ன பரிகாரம் செஞ்சாரு, ஒன்னும் பரிகாரம் இல்லை. அப்ப ஏழாதவனுக்கு ஒண்ணும் கிடையாது. அந்த நேர்ச்சைக்கு சொன்னமே அதுக்கு அவ்வளவுதான் பரிகாரம். இருந்தாலும் அதை விட பெரிய பரிகாரம் ஒண்ணு 60 நோன்பு வைக்கிற பரிகாரம், 60 ஏழைக்கு உணவு கொடுக்கிற பரிகாரம். அதை செய்ய முடியலன்ற உடனே நம்மளே வசூல் பண்ணி கொடுத்து செய்யுங்கிறோம், அதையும் வாங்கி வச்சுட்டு நான் தான் உள்ளதுல ஏழை நானே வச்சுக்கிறவாங்கிறாரு, வச்சுக்கிட்டு போங்கிறாங்க. அப்ப ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி இறைவனுக்காக அதை செய்யணும் எது செய்யறேன்னு சொல்லிவிட்டான், அவனுக்கு 10 ஏழைக்கு கூட சோறு கொடுக்க இயலாது, அவன் சாப்பாட்டுக்கு தாளம் போடுறான், 3 நோன்பு கூட வைக்க இயலாத அளவுக்கு 75 வயசு கிழவன், அல்லது வேற மாதிரி மருத்துவர்களால் நோன்பு வைக்க கூடாதுன்னு சொல்லி பெரிய நோய்க்கு ஆளானவன், இவன் எப்படி வைப்பான், 3 நோன்பு வைக்க இயலாத, இவன் என்ன 3 நோன்பு கூட வைக்க இயலாத அளவுக்கு 75 வயசு கிழவன், அல்லது வேற மாதிரி மருத்துவர்களால் நோன்பு வைக்க கூடாதுன்னு சொல்லி பெரிய நோய்க்கு ஆளானவன், இவன் எப்படி வைப்பான், 3 நோன்பு வைக்க இயலாத,
இவன் என்ன பேசாம போட தௌபா செஞ்சுட்டு போயிட்டே இரு, எல்லாம் தெரியாம செஞ்சுட்டு அவன் முடிஞ்சு இவனுக்கு அவ்வளவுதான், முடிஞ்சவனுக்கு தான் இதெல்லாம். முடியலையா என்ன செஞ்சுட்டு போ, எல்லாம் 10 வேளைக்கு எனக்கு முடியாது, 3 நோம்பு முடியாது, நீ மன்னிச்சுக்க, நான் மனுஷன் தானே, நான் மனுஷன், நீ இறைவன், நீ தான் தப்புக்கு அப்பாற்பட்டவன், நான் இப்படிதான் இருப்பேன். ஒரு நிறுவனத்துல ஒரு குடும்பத்துல ஒரு தாய் தகப்பம் கூட இப்படி நடப்பாங்களா? புள்ள இந்த மாதிரி செய்யறது செஞ்சு போட்டு திமிரா பேசினான்னு சொன்னா ஒத்துக்குருவாங்களா? அதையெல்லாம் மிஞ்சின ஒரு கருணையை காட்டுறான்னு சொன்னா இது இறைவன் மார்க்கம், இது கடவுள் தந்தான். இது மனுஷன் இதை உண்டாக்கியிருந்தா இப்படி இருக்கவே முடியாது. மனிதன் மனிதன் மாதிரி தான் சிந்திப்பானே தவிர கடவுள் மாதிரி சிந்திக்க முடியாது, இறைவன் மாதிரி. இது இறைவனுடைய மார்க்கமா இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒரு நேரத்தில் கவனிக்கிறது கடவுளுக்கு தான் முடியும், இறைவனுக்கு தான் முடியும். மனுஷனுக்கு கவனிக்க இயலாது. அப்பப்போ உள்ளதுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதற்கும் ஒரு ஆதாரமா இருக்கிறது. இது இயற்கையோடு ஒட்டிய மனிதர்களுடைய பலவீனங்களை புரிந்து கொண்ட நடைமுறைக்கு சாத்தியமான தத்துவங்களை கொண்ட மார்க்கம் என்பதற்கு இது ஆதாரமா இருக்கிறது. இந்த ஹதீஸை நீங்கள் புகாரியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு இடத்துல இருக்குது. 1936, 1937, 2600, 5368, 6087, 6164, 6707, 6710, 6711 புகாரில இவ்வளவு இடத்துல இந்த ஹதீஸ் அவரை ரசிச்சு இந்த ஹதீஸ பல இடத்துல பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. புகாரி இமாம் என்ன செய்யறாரு, அந்த ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்கிறது ரொம்ப ரசிப்பா இருந்திருக்கு. ஒவ்வொரு தலைப்பின்களை கொண்டா திருப்பி என்ன செய்யறாரு, இந்த ஹதீஸை அவர் பதிவு பண்ணி வச்சுக்கிறத காட்டுறோம், பாக்குறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய இந்த வழிகாட்டுதல் நமக்கு என்ன சொல்லுது? இது இறைவனுடைய தனித்து விளங்குது. பாத்தீங்களா, நம்மளை கஷ்டப்படுத்தாமல் நம்மளை இயற்கையா விட்டு நமக்கு எதுல சுகம் இருக்குன்னு எல்லாம் சொன்னானோ அதை செஞ்சுட்டு போ, எதுல உனக்கு லைக் இன்பம் காண்றி அதை செஞ்சுட்டு போ, அதுக்கெல்லாம் நான் தடையா நிக்க மாட்டேன். சின்ன லிமிட், சின்ன வரம்பு தான். மற்றபடி நமக்கு அவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்கப்பட்ட ஒரு மார்க்கமா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, இந்த நோன்பு தொடர்பு வந்ததுனால அது இன்னொரு விஷயத்தை பாருங்களேன். ஒரு மனுஷன் நோன்பு வச்சிருக்கான், நோன்பு வச்சுட்டு மறந்து விட்டு என்ன செஞ்சுட்டான், சாப்பிட்டு விட்டான். நோன்புங்கிறது யாவுமே இல்லை அவனுக்கு. ஒரு நாள் 2 அப்படி ஏற்படும் எல்லாத்துக்கும். முதல் 2 நாளைக்கு கூட ஏற்படும். 25 நோம்புல கூட சில பேருக்கு என்ன செய்யும், என்னன்னு ஒரு சூழ்நிலை மறந்துடுவாங்க, ஒரு நாள் மறந்துடுவாங்க, நோம்புனே தெரியாது. நோம்புண்ட யாபம் இல்லாம நீ பாட்டுக்கு ஃபுல்லா வயிறு புடைக்க சாப்பிட்டுவிட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு பாக்குற, அப்புறம் இன்னைக்கு நோம்புல நம்ம அப்படின்னு எப்ப யாபம் வருது, வயிறுலாம் நிறைஞ்சு தொண்டைக்குழி வரைக்கும் வந்துருச்சு, அப்ப யாபம் வருது நோம்புல வச்சிருந்தோம் அப்படின்னு. இப்ப என்னது, மறந்துட்டா யாரும் ஒத்துக்குருவானா? மனுஷன் போய் சொன்னா மறந்துட்டா ஒத்துக்குருவானா? நீ செஞ்சது நான் பெனால்டி கட்டு, நான் மறந்துட்டு ஹெல்மெட் எடுக்காம வந்துட்டேன், ஒத்துக்குருவானா? மறந்துட்டு எடுக்காம வந்தாலும் பெனால்டி கட்டு, நீ மறந்துருந்தா எனக்கு என்ன, அப்படித்தானே சொல்லுவான். ஒவ்வொரு விஷயத்துக்கும் கோர்ட்டுக்கே போறீங்க, நான் மறந்துட்டு செஞ்சுட்டு எவனா ஒத்துக்குருவானா? நீ மறந்தா என்ன மறக்காட்டி செஞ்ச தப்பு அதான் நான் பார்ப்பேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. மறந்ததை பார்க்கறது அவனுக்கு தான் முடியும். இது மனுஷ மார்க்கம் இல்லாதனால மனுஷனுக்கு மறதியை சொன்னா எவனும் ஒத்துக்கிற மாட்டான். இல்லாட்டி மறக்காதவன் அதை சொல்லிட்டு ஓடி போயிருவான். மறக்காதவன் கூட என்ன செய்வான், கோர்ட்ல போய் மறதி நான் என்ன செய்யறது, ஏன்டா வருமான வரி கட்டல மறந்துட்டேன், மறந்துட்டீங்களா பண்ணுவாங்க, சரியா வருமா, கடையில சாமான வீட்டு காசு கொடுக்காம போயிட்டா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, மறந்துட்டேன் விடுவானா? மறந்துட்டேங்கிறது எடுபடவே செய்யாது நம்ம உலகத்துல, மனுஷன் எடுபடாது. மனுஷ மார்க்கமா இருந்தா அதே மாதிரி தான் ஐடியா பண்ணி சட்டத்தை போட்டிருப்பாங்க. இது மனுஷனே உண்டாக்குன மார்க்கமா இருந்தா மறந்ததுனாலும் தொலைச்சுடுவேன், 1 10 போய் எப்படி நீ திங்கலாம் அப்படின்னு சொல்லணும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒருத்தன் மறதியாக அக்கலவ சரிப நாசியன், மறந்தவனாக இதா நசிய அக்கலவ சரிப, ஒருத்தன் மறந்து விட்டு நோன்பு வைத்ததையே யாபகம் இல்லாம அவன் வயிறார சாப்பிட்டு விட்டான், வயிறார குடித்து விட்டான் என்று சொன்னால், அப்புறம் ஞாபகம் வந்தால் கொல் யுத்திம சௌமஹு, நோன்பு அப்படி கண்டினியூ பண்ணி, நீ நோன்பு தான், அதுக்கப்புறம் நீ என்னது, அதுக்கப்புறம் சாப்பிடாம ஏறி 12 மணிக்கு நல்லா வயிறார சாப்பிட்டியா, நீ சாப்பிடலன்னு அர்த்தம். மறந்து தானே செஞ்ச, நீ நாம செஞ்ச, நான் தானே உன்னை மறக்க வச்சேன், இந்த மறதியை தந்தது யார், நான் தானப்பா, அது உனக்கு யாபத்தை நான் வச்சிருக்கலாம்னு நினைச்சேன்னு சொன்னா நான் உனக்கு யாபம் ஆக்கியிருப்பேன்ல, நான் உனக்கு சோறு போடுறதுக்காக வேண்டி நான் மறக்க வச்சிருக்கிறேன், உனக்கு நோம்புடைய நன்மையும் கிடைக்கணும், நோம்பு வைக்காமலே அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ண வேலை அல்லாத எடுத்துக்கிறான். என்ன மறதி அவன் வேலை தானே. மறதிங்கிறது நம்ம இதை மறக்கணும் யாராவது பிளான் பண்ணி மறப்பீங்களா? பிளான் பண்ணா அது மறக்காது. மறக்கணும்னு பிளான், யாவும் பண்றது வேணா நீங்க பிளான் பண்ணலாம், மறக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க. ஒரு 10 விஷயத்தை எடுத்து இந்த 10ஐயும் நான் மறந்து விட வேண்டும், நல்லா பதிஞ்சிடும். எதையாவது சொல்லி இது இவனுக்கு 1000 ரூபாய் வாங்குறது மறந்து விட வேண்டும் சொன்னீங்கன்னு வைங்க, அந்த வார்த்தையை சொன்னதுனால நல்லா உட்கார்ந்துறது. அப்ப மறக்கிறது நம்ம பிளானா, நம்ம சக்திக்கு உட்பட்டதா? மறக்கிறது நம்மளை மிஞ்சினது, நமக்கு மீறி போற விஷயம். அப்ப இறைவனுக்கு தெரியணுமா இல்லையா? மறதியா செஞ்சான் என்பது இறைவனுக்கு மனுஷனுக்கு தெரியாம இருக்கலாம்,
இறைவனுக்கு தெரியாதது என்ன இறைவன்? அப்ப என்ன செய்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அது முக்கியமான விஷயம். கொல் யுத்திம்ம சௌமஹு, அவன் நோம்பாளியாகவே எப்ப யாவும் வருதோ, பாதி சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறீங்க, ஒண்ணு யாவும் வருது, வாஞ்சல எடுக்க தேவையில்லை, ஆஹான்னு கையை கழுவிட்டு பேசாம உட்காந்துக்க வேண்டியது. நோம்பு தான். நீங்க பாதி சாப்பாடு சாப்பிட்டாலும் நோம்பு தான், ஃபுல்லா சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு தான் யாவும் வருது. அப்ப என்ன, ஆஹா நம்ம பிரச்சனை இல்ல, இப்ப இந்த நோம்பு, இப்ப இந்த நிமிஷத்துல மறுபடியும் கண்டினியூ பண்ணா அதை சாப்பிட்டது மைனஸ், சாப்பிடவே நீ இல்ல. அது என்ன? அப்ப இன்னமா அதாமஹுல்லாஹு வ சகாஹு, அல்லாஹ் அவனுக்கு சோறு கொடுத்து